எல்லாம் சொல்லுவாங்க ஆம்பளைங்களுக்கு தான் வீரம், ஆம்பளைங்களுக்குலாம் வீரம்லாம் வந்து இட் இஸ் லைக் ஒன்லி 50% I'll say. ஒரு மலையும் ஒரு எறும்பும் வைக்கிற மாதிரி தான். NGO for kids. So had an idea of opening a boutique. I'm Adeline, housewife, a mother of a 7-year-old child. Before marriage, நிறைய dreams இருந்தது. First ஒரு HR professional ஆகணும். அதுக்கப்புறம் I also wanted to start an NGO for kids. ஓல்ட் ஏஜ் பீப்புளையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு லைவ்லிஹுட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. பிளஸ் ஐ ஆல்சோ ஹேட் அன் ஐடியா ஆஃப் ஓப்பனிங் அ புட்டிக். பட் தென் தட் வாஸ் பிஃபோர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ் கிட்டத்தட்ட ராட்னம் மாதிரி வச்சுக்கலாம், அப்படியே வந்து ராக் அண்ட் ரோல் ரைடு மாதிரி. அந்த ஹெச்ஆர் ப்ரொஃபஷன் மட்டும் கொஞ்சம் ஐ வாஸ் ஏபிள் டு டச் இட் பட் நாட் ஃபுல்லி. ஆப்வியஸ்லி ஐ பிகேம் அ ஹவுஸ் ஒய்ஃப். மை சைல்ட் வாஸ் பார்ன் and I had few health issues. Pregnancy ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது. I think again I'm going to start looking into my dream. Simply to say like, இப்போ சந்தானம் காமெடி இருக்குல்ல, அவன் சொல்லுவான் அந்த கண்ணின் காதலையில, நாங்க வந்து முதல்ல இருந்து பேண்டு மோண்டு கழுவி வளர்த்து விடுவோம், அப்புறம் நீ வந்து கூட்டு போய் நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, அந்த கதை தான். நாட் ஓன்லி திஸ், நாட் ஓன்லி தட், எல்லாத்துலயுமே சேஞ்ச் இருக்கு. ஈவன் கிச்சன்ல இருக்க சின்ன சின்ன யூட்டன்சில்ஸ்ல இருந்து எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் அப்கிரேடட். கரியர்னு பார்க்கும்போது பீப்புள் ஷுட் பி மோர் அப்கிரேடட். அந்த ஒரு 7 years ஆஃப் பிரேக் இஸ் மேசிவ் டிஃபரன்ஸ். மேபி குவிக் லேர்னர்ஸ் கொஞ்சம் ஈஸியா பிக்கப் பண்ணிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஓகேயா இருக்கலாம். மேபி தே கேன் கேட்ச் அப். நான் கொஞ்சம் நல்லா பேசிட்டேன், அதனால ஐ காட் இன் டு சம்திங் ஆஃப்டர் 5 years ஆஃப் பிரேக். ஐ வாஸ் ஏபிள் டு கெட் த்ரூ, நாட் அப் டு த லெவல் பிஃபோர் மை மேரேஜ். நான் இருந்த அளவுக்கு என்ன அவங்க வந்து ஒரு வேல்யூ பண்றது வந்து இட் இஸ் கோயிங் லெஸ். ஏன்னா ஒரு மேரிட் உமன், அதுவும் சைல்டு இருக்கு அப்படின்னாலே வந்து கெரியர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து they don't value you much. அதுக்கு நீங்க நிறைய ஒர்க் போடணும், அதுக்கு நீங்க நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். ஈவன் இஃப் யுவர் எஃபர்ட்ஸ் ஆர் ஹை தென் யூ வில் நாட் பி ரெகக்னைஸ். அந்த பயஸ் வந்து இன்னும் கண்டிப்பா இருக்கு. எல்லா ஒர்க்குமே யூ வில் பி டூயிங், பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து வச்சு உங்களை ஸ்டீரியோடைப் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. மேபி அவங்க ஏதாவது ஓனா பிசினஸ் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா they can succeed, but not into private career. That is hard. 3 things I can say only one thing. You have come through a hell lot of things, women. So நீங்க குழந்தைய பெற்று எடுத்துட்டு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. You can go through anything. You can be on top of anything. Like there are n number of women who are coming up. உங்களோட அந்த கோலை வந்து விட்டுறாதீங்க, உங்களோட அந்த வேலையை வந்து விட்டுறாதீங்க. எல்லாம் சொல்லுவாங்க ஆம்பளைங்களுக்கு தான் வீரம், ஆம்பளைங்களுக்குலாம் வீரம்லாம் வந்து இட் இஸ் லைக் ஒன்லி 50% I'll say. ஒரு மலையும் ஒரு எறும்பும் வைக்கிற மாதிரி தான். The girls, you can do anything if you put your mind into it. நிஜமாவே அவங்களோட பியூரான ஹார்ட்டை வந்து அதுல வைங்க, then God will help you like anything. Just one thing, put your whole heart and whole strength into it and you will get through anything. That's all. உன்னை பற்றி யாரு அடையன்னு சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு.